எப்படி பார்க்கணும்? இல்லை, ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சி கொண்ட காலத்திலேருந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் போராட்டத்துக்கான அறிவுகளும் தொழிற்சங்க சார்புகளும் இந்த அனைத்து தொழிற்சங்க வேலை நிறுத்தத்திற்கும் நடைபெற இருக்கிற மறியல் போராட்டத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவு முக்கியமாக ஒரு 17 அம்ச கோரிக்கையை வற்புறுத்தி இந்த வேலை நிறுத்தத்திற்கு அறிமுகம். அதில் மிக முக்கியமாக 2020ஆம் ஆண்டு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஏற்கனவே ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் தூளாக்கி 4 தொகுப்பு சட்டங்களாக முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த 4 தொகுப்பு சட்டங்களையும் தொழிலாளர் நலனுக்கு விரோதமான அந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இப்போ தமிழ்நாடு போன்ற இந்தியா போன்ற இன்னமும் அந்த சட்டங்கள் எடுத்து அமலுக்கு வரல. அது அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கடுமையான எதிர்ப்பு நுழைவாக இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி இருப்பானோ அது தொழிலாளர்களுடைய தலைக்கு மேல் தோன்றக்கூடிய கத்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் தமிழ்நாட்டில் உட்பட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த 4 தொகுப்பு சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வரோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கு விரோதமான அல்லது சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எதிர்த்து பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்போ இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த 20ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பங்கேற்கிறது என்பது நல்ல விஷயம். ரொம்ப ஆர்வமாக அதில் அந்த பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை நாம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு விரோதமான மத்திய அரசாங்கத்துடைய இந்த 4 தொகுப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கொண்டு விரும்புகிறேன். தமிழ்நாடு மக்கள் இந்த வேலை நிறுத்தத்திற்கும் மறியல் போராட்டத்திற்கும் தங்களுடைய பேராதரவை அளிக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் நான் விரும்புகிறேன். இரண்டாவது, இன்றைக்கு பெகல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டது சகித்துக் கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தீவிரவாதிகள் அந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருவோம். ஏற்கனவே டெல்லியில் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பங்கேற்று எங்களுடைய முழுமையான தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவித்தது. ஆனால் 2 அனைத்து கட்சி கூட்டத்திலையுமே நம்முடைய பிரதமர் என்பவர் கலந்து கொள்ளாதது சரியல்ல. அவங்க தான் அரசு தான் கூட்டுது, அரசுடைய தலைவர் பிரதமர். ஆனால் அவர் ஏன் அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்குன்னு தெரியல. நாடே பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலை பற்றியும் அதில் இந்திய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாடே பேசிக் கொண்டிருக்கிற போது அதற்காக நடக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசாங்கமே கூட்டிட்டு பிரதமர் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது சரியல்ல. இந்த கருத்தை நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலையும் உங்களுடைய கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் குருட்டாஸ் அவர்கள் அழுத்தமாக அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் கூட அவர் அனைத்து கட்சி தலைவர்களை மதிக்க மாட்டார், பாராளுமன்றத்தை மதிக்க மாட்டார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாராளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி ஒரு சம்பவம் நடந்த காலத்திலிருந்து. ஆனால் அதை பற்றி அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்துடைய கருத்து என்ன என்பதை கூட உள்துறை அமைச்சரோ அல்லது இராணுவத்துறை அமைச்சரோ யாருமே அது சொன்னதாக கருத்து நாங்கள் கூட தெரிவிக்கவில்லை. இப்போது நாங்கள் அந்த கருத்தை வற்புறுத்த, அதாவது பாராளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்த பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பந்தமாக ஒரு முழுமையான விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும். அதில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, உளவுத்துறையுடைய குறைபாடு என்பது இருந்ததா, எப்படி இந்த மாதிரியான பல 200 கிலோமீட்டருக்கு மேல் ஊடுருவி தகைய ஒரு தாக்குதலை நடத்துகிற அளவுக்கு எப்படி நாட்டினுடைய பாதுகாப்பு எத்தகைய குறைபாடுகள் என்பது போன்ற விஷயங்கள் சம்பந்தமானவர்களால் நாட்டு மக்கள் அறிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த வகையில் அந்த பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தி விவாதிக்கப்பட வேண்டும். 3வது, இப்போ தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது நேற்றைக்கு விடியற்காலம் ஒரு துணிய தாக்குதல் என்ற முறையில் நடத்தப்பட்டு அதில் தீவிரவாதி முகாம்கள் அளிக்கப்பட்டதாக அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் அதே நேரத்தில் இப்போ எதிர்த்தாக்குதல் என்பதை அவர்கள் துவக்கியிருக்கிறார். பாகிஸ்தான் தரப்பு வந்து எதிர்த்தாக்குதல். ஆகவே இப்படி தாக்குதல் எதிர்த்தாக்குதல் அதே மாதிரி போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் பலமுறை நடந்திருக்கிறது. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் என்பது நடந்திருக்கிறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும். ஆனால் எப்போதுமே போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் சம்பந்தமில்லாத எல்லா மாநிலங்களிலேயும் ஒரு 250க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் போர் ஒத்துகை என்கிற முறையில் நடத்துவது என்பதெல்லாம் போர் பதற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டும். மேலேயே நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்முடைய நாட்டின் மீது வேறொரு நாடு தாக்குதல் இருந்தது என்றால் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எதிர் நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாமல் நாடு பூரா ஒரு போர் பதற்றத்தை உருவாக்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் வந்து இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கூடாது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஒரு 10 நாட்கள் ஒரு 250க்கும் மேற்பட்ட குழுக்கள் நடைபயணம் மற்றும் இருசக்கர வாகன பிரச்சாரத்தை மேற்கொள்வது நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய வகுப்புவாத வெறுப்பு அரசியல் கொள்கைகளுக்கு எதிராகவும் நாட்டினுடைய மதச்சார்பின்மை மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும், அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கடைபிடிக்கிறது. அதன் விளைவாகத்தான் நிரந்தர பணியிடங்களுக்கு பணி நியமனம் என்பதே இல்லாமல் அனைத்து பணிகளையும் ஒப்பந்தம் விடுவது, வெளிமுகமை விடுவது, தொகுப்பு ஊதியம், மதுப்பூதியம் அடிப்படையில் மட்டுமே வேலை பணி நியமனம் என்கிற ஒரு போக்கை தொடர்ந்து அரசு கடைபிடிப்பது என்பது நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை அரசு மீது ஏற்படுத்துகிறது. ஆகவே வேலை கோரி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் அரசுடைய அணுகுமுறை இருக்கிறது. குறிப்பாக நிரந்தர பணியிடங்களுக்கு நிரந்தரமான முறையில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டுமே தவிர அதில் வந்து இந்த மாதிரி வெளிமுகமை, ஒப்பந்தம், தொகுப்பூதியம், மதிப்பூதியத்தின் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் பணி நியமனம் என்பது செய்யப்படுவது என்பது பொருத்தமல்ல. ஆகவே அரசுடைய இந்த கொள்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். வேலை கோரி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அரசின் இந்த பணி நியமன அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும் என்பது உட்பட அதே மாதிரி பஞ்சம நிலைமைப்பு என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதற்கான மத்திய அரசாங்கம் இது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இருக்குது, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்குது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வருவாய்த்துறை பல்வேறு நிலை ஆணைகளை வெளியிட்டிருக்கிறார். இப்படி சட்ட ரீதியாகவோ அரசு ஆணைகள் மூலமாகவோ எந்த விதமான இடையூறுமே கிடையாது பஞ்சம நிலத்தை மீட்பது. ஆனால் 1 ஏக்கர் நிலம் கூட தமிழகத்தில் இதுவரை மீட்கப்படவில்லை. இது நீண்ட காலமாக பட்டியல் சாதி மக்கள் ஏற்கனவே நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். நிலம் வைத்திருக்கக்கூடிய சதவீதத்தில் மிக குறைவான நிலையில் இருக்கும்போது அந்த மக்கள் மட்டுமே உரிமை படைத்தவர்கள் என்று இருக்கக்கூடிய இந்த பஞ்சம நிலம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மீட்கப்பட வேண்டும். நிலமற்றவர்களுக்கு நிலம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி குடிமனை பட்டா கோரி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே காத்திருக்கிறார். சமீபத்தில் பெல்ட் ஏரியாவை தளர்த்தி பெல்ட் ஏரியாவுக்குள் உள்ள உட்பட்ட குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வரவேற்றிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீர்நிலை புறம்போக்கில் இருப்பவர்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற பெயரில் வெளியேற்றுகிற நடவடிக்கை என்பது தொடர்ந்து இருக்கிறது. எங்களை போன்றவர்கள்லாம் முதலமைச்சரிடம் மற்ற அமைச்சர்களெல்லாம் பேசுகிற போது அவர்கள் நீதிமன்ற உத்தரவு என்ன செய்ய முடியும் என்கிற சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு நீர்நிலை புறம்போக்குகளில் அரசு அலுவலகங்கள் அல்லது நீதிமன்றங்கள் அல்லது அரசுக்கு தேவை என்று சொன்னால் குடியிருப்புகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இத்தகைய நிலங்களை அவர்கள் ஏரி புறம்போக்குகளை ஏரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அரசாங்கமே இத்தகைய பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை என்பது தமிழ்நாட்டில் வந்து பார்க்கலாம். அப்போ பெரிய அரசுக்கு தேவை என்று சொன்னால் நீர்நிலைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீர்நிலை புறம்போக்குகளில் 2 தலைமுறை 3 தலைமுறைகளாக இருப்பவர்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றுவது என்பது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? ஒரு மாற்று ஏற்பாடு கூட இல்லாமல் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாம் அவங்களும் அகதிகள் கிடையாது. அவங்க வேறு இடத்துல நிலத்தை விலைக்கு வாங்கி கட்டி குடியேற முடியாதனால தான் புறம்போக்குகளில் குடியிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் குடியுரிமை இருக்கிறது என்கிற முறையில் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வேண்டியது தேவை. ஒருவேளை தவிர்க்கவே முடியாமல் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் மாற்று இடத்தை தேர்வு செய்து ஒப்படைத்த பிறகுதான் அவர்களை வெளியேற்ற வேண்டுமே தவிர நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற முறையில் குடும்பங்களை அப்புறப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது.
100 நாள் வேலை திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இன்னும் பணம் கொடுக்காம இருக்குது சார். 2000 கோடி 2500 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4000 கோடிக்கு மேலே கொடுக்க வேண்டியது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்